ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலங்களிலே எல்லாரும் உங்களுடைய படிப்பை முடித்துவிட்டு +2 படிப்பை முடித்துவிட்டு அடுத்து என்ன படிப்பது என்பதை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிற காலம். நிறைய பேர் ஏற்கனவே முடிவெடுத்திருப்பீர்கள். சிலர் என்ன படிக்க என்று யோசித்து கொண்டிருக்கலாம், அநேகரிடம் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுக்காக இந்த நிகழ்வை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். +2 படித்த பிறகு நிறைய பேருக்கு தெரிந்த சில படிப்புகளை மட்டுமே பற்றி தெரிகிறது. நிறைய பேருக்கு நிறைய படிப்புகள் இருக்கின்றன, எதை தேர்ந்தெடுப்பது என்பது குறித்த அவ்வளவு பெரிய படிப்பினை இல்லாததினாலே இந்த நிகழ்விலே அதை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக நான் என்னென்ன படிப்புகள் இருக்கிறது என்பதை ஒரு பொதுவான தலைப்புகளுக்குள்ளே இடுவேன் என்றால், இன்றைக்கு எல்லாரும் பேசுகிற பொறியியல் கல்லூரி, இன்ஜினியரிங், அப்புறம் மருத்துவம், மெடிசின், 3வது சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸ், 4வது காமர்ஸ் ப்ரோக்ராம்ஸ், அப்புறம் 5வது ரிசர்ச் என்று வைத்துக்கொள்ளலாம். அதை குறித்து நான் பின்னாடி சொல்கிறேன். முதலாவதாக இந்த இன்ஜினியரிங் என்று எடுத்துக்கொண்டால் எல்லாருக்கும் தெரிந்த சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், EEE என்று சொல்கிறார்கள், எலக்ட்ரிக்கல்ஸ். இது மாதிரி போக இந்த காலங்களில் சமீபத்தில் ரொம்ப அதிகமாக பேசப்படுவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ என்று சொல்கிறார்கள். அதனோடு AML, மெஷின் லாங்குவேஜ் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது அதிகமாக பேசப்படுவது பயோமெடிசின் என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு இன்னும் சில டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி என்று நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. ஆங்கிலத்தில் நிகழ்ச்சிகள் என்று சொல்வதை ப்ரோக்ராம்ஸ் என்று சொல்வது சரியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமில் நம்ம எதை படிப்பது என்பது இதுதான் இப்பொழுது புதிதாக வந்திருக்கிறது, என்னுடைய நண்பன் இதை எடுத்திருக்கிறான், அல்லது இதற்கு நிறைய வரவேற்பு இருக்கிறது என்று யாரோ சொன்னதை வைத்து தேர்வு செய்யாமல், நீங்கள் அதை எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நீங்கள் நல்ல முடிவிற்கு நீங்கள் வர வேண்டும். இன்றைக்கு நான் அதிகமாக உங்களோடு இந்த நிகழ்வின் மூலமாக பரிமாறிக்கொள்வது என்னென்ன படிப்புகள் இருக்கிறது என்பதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொன்றிற்கும் அதிக விளக்கங்கள் கொடுக்கலாம். குறிப்பாக பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என்று எடுத்துக்கொண்டால் பெரிய மருத்துவமனைகளில், குறிப்பாக நம்முடைய மாநிலத்தில் சென்னையில் அல்லது கோயம்புத்தூரில் இதே மாதிரி பயோமெடிக்கல் இன்ஜினியர் என்றே ஒரு பெரிய மருத்துவமனையில் ஒருத்தர் 2 பேர் இருப்பார்கள். எனவே அந்த மாதிரி வேலைகள் இருக்கின்றன. அதே போல் பெரிய மருத்துவமனைகளில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு ஆப்ரேஷன், ஒரு அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன்னதாக அந்த கருவிகளெல்லாம் சரியாக செயல்படுகின்றன என்று ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டும். அதை இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ் தான் செய்கிறார்கள் என கேள்விப்படுகிறேன். எனவே இதே போல் நிறைய இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறது. எல்லா இன்ஜினியரிங் ப்ரோக்ராமும் நம்ம ஸ்கூலில் படித்தது மாதிரி எல்லா ஸ்கூல்லையும் 6ஆம் வகுப்பு இருக்கும், எல்லா ஸ்கூல்லையும் 12ஆம் வகுப்பு இருக்குன்ட்டு இருக்காது. ஒவ்வொரு கல்லூரிகளிலும் ஒவ்வொரு மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். அது எந்த காலேஜில், நல்ல காலேஜு, சில காலேஜில் சில பர்டிகுலர் ப்ரோக்ராம் நான் என்று சொல்வது, நான் சொல்கிறேனே, சிவில், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், இதுதான் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் எந்த கல்லூரியிலே நன்றாக இருக்கிறது என்று நீங்கள் விசாரித்து தெரிந்து கொண்டு உங்களுடைய படிப்பினை தொடர வேண்டும். அடுத்தது ரொம்ப இன்றைக்கு மிக அதிகமாக பேசப்படுவது மருத்துவ படிப்புகள். இன்றைக்கு எல்லாருமே நீட் எக்ஸாம் எழுதுவது என்பதை ஒரு பெரிய மரியாதையாக எடுத்துக்கொள்கிறார்கள். அப்படியெல்லாம் ஒன்று கிடையாது. உங்களுக்கு மருத்துவத்துறை பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் மற்ற துறைகள் நிறைய இருக்கின்றன, அங்கே நீங்கள் தேர்வு செய்யலாம். ஆனால் மருத்துவத்தை குறித்து படிக்க விரும்புகிறவர்களுக்கு ஏற்கனவே நிறைய தகவல்கள் தெரியும். இருந்தாலும் தெரிய வேண்டும் என்று இருக்கிறவர்கள், அல்லது 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு படிக்கிறவர்கள் இதை கவனிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு பயனாக இருக்கும் என்பதற்காக சொல்கிறேன். நீங்கள் நினைப்ப மாதிரி MBBS என்பது மட்டும்தான் மருத்துவ படிப்பு என்று நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது. MBBS என்பது ஒரு மருத்துவ படிப்பு. இதே போல் நிறைய மருத்துவ படிப்புகள் இருக்கின்றன. யுனானிக் என்று ஒரு மருத்துவ படிப்பு இருக்கிறது. அதே மாதிரி ஹோமியோபதிக் என்று மருத்துவ படிப்பு. எல்லாமே இந்த MBBS மாதிரியே தான், அதே வருடங்கள் படிக்கிற படிப்புகள். அதே மாதிரி ஆயுர்வேதிக்கு என்று மருத்துவ படிப்பு இருக்கிறது. அதே மாதிரி நான் சொன்னது மாதிரி சித்தாவிலே இருக்கிறது. இப்படி நிறைய மருத்துவ படிப்புகள் இருக்கின்றன. இதில் நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பது என்பது உங்களுடைய விருப்பங்கள். நீங்கள் எந்த துறையில் போனால் முன்னேறு என்பது உங்களுக்கு
மனதிலே படுகிறதோ அல்லது மற்றவர்கள் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்வீர்களோ அப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். இது போக உங்களுக்கு இன்னும் தெரிந்திருக்க வேண்டியது வெட்டினரி சயின்ஸு, அதாவது மருத்துவத்துறையில் இந்த மாதிரி மிருகங்கள், பறவைகள் இவைகளுக்கு கொடுக்கிற அந்த சிகிச்சை முறையை படிக்கிற படிப்புகள் இருக்கின்றன. அது வெட்டினரி சயின்ஸ் அண்ட் ஏஹெச் என்று சொல்வார்கள், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, மிருகங்களையும் பார்ப்பது. இது நம்ம ஊரில் இதை ரொம்ப பெரிதாக நிறைய பேர் நினைப்பதில்லை. ஆனால் உண்மையிலேயே நிறைய மேலை நாடுகளில், குறிப்பாக அமெரிக்காவிலெலாம் பிவிஎஸ்சி படிப்பது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். இன்னும் சொல்லப்போனால் எம்பிபிஎஸ்ஸை விட அதை பெருமையாக சொல்வார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனவே எந்த படிப்பு என்பதல்ல, நீங்கள் என்ன படிக்க விரும்புகிறீர்கள் என்பதுதான் மிக முக்கியம். அதே போல் ஃபிசியோதெரபிக்கு என்று ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறது, பிபிடி என்று சொல்வார்கள். இன்றைக்கு அதிகமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி பகுதிகளில் மிக அதிகமாக பிள்ளைகள் போய் 4 ஆண்டு பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறார்கள். இன்றைக்கும் யூகே போன்ற நாடுகளில் நிறைய இதற்கு வரவேற்பு இருப்பதனால, நிறைய அரேபிய நாடுகளில் இதற்கு வரவேற்பு இருப்பதனால, குறிப்பாக கேரளா மாநிலத்தை சார்ந்த நிறைய பேர் இதை படிக்கிறார்கள், பிஎஸ்சி நர்சிங். அப்படியும் நீங்கள் படிக்கலாம். நர்சிங் என்றால் அது பெண்களுக்கு மாத்திரம்தானா என்று கேட்டால் இல்லை, அது ஆண்களுக்குமானது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் பிஃபார்ம் என்று ஒரு ப்ரோக்ராம் 4 ஆண்டுகள் இருக்கிறது. அதற்கும் இடம் கிடைப்பது கொஞ்சம் கடினமானது. அதற்கு நீட் எக்ஸாம் எல்லாம் எழுத வேண்டியதில்லை. ஆனால் இன்னும் சில நாட்களில் இந்த நர்சிங் பிஃபார்முக்கெல்லாம் நீட் வரும் என்று சொல்லுகிறார்கள். இப்போதைக்கு நான் உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் அதற்கு எந்த நீட் எக்ஸாம் கிடையாது. நிறைய ப்ரைவேட்டு கல்லூரிகளிலும் அது நடத்தப்படுகிறது. எனவே உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அதே போல் பி ஆப்டோமெட்ரி என்று ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறது. இது பழைய ப்ரோக்ராம். இது கண் சார்ந்த மருத்துவம் சார்ந்த படிப்பு. அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது இது எல்லாம் போக இன்னும் நிறைய பிஎஸ்சி ப்ரோக்ராம் இந்த மெடிக்கல் சைடில் இருக்கிறது. பிஎஸ்சி ப்ரோக்ராம் என்று சொல்கிற போது மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் என்று இருக்கிறது, பிஎஸ்சி ரேடியாலஜி என்று இருக்கிறது, பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி என்று இருக்கிறது, பிஎஸ்சி அனஸ்தீசியா டெக்னாலஜி இருக்கிறது, பிஎஸ்சி கார்டியாக் கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் என்று இருக்கிறது. டிப்ளமோவும் இருக்கிறது. டிப்ளமோ ஃபார்மசியில் இருக்கிறது, டிப்ளமோ இன் எக்ஸ்ரே இருக்கிறது, டிப்ளமோ இன் டயாலிசிஸ் இருக்கிறது, டிப்ளமோ இன் இசிஜி இருக்கிறது. இன்னும் நான் நிறைய பட்டியல் போட்டுக்கொண்டே இருக்கலாம். நான் சொல்லுகிற இந்த பிஎஸ்சி டிப்ளமோ ப்ரோக்ராமும் நீங்கள் படிக்கலாம். இது படித்து மிகப்பெரிய இடங்களில் இருக்கிறார். எனக்கு தெரிந்த சிலரெல்லாம் மருத்துவம் படிக்காமல் இதே மாதிரி அதற்கு இணையான அல்லது அதை விட கொஞ்சம் கிட்டத்தட்ட அதற்கு இணையான பிஎஸ்சி ப்ரோக்ராம்ஸ் படித்து அதிலேயே எம்எஸ்சி படித்து யூகே போன்ற பகுதிகளுக்கு சென்று மிக அதிகமாக சம்பாதிக்கிறார்கள், மிக நல்ல நிலையிலே இருக்கிறார்கள். எனவே நீங்கள் எது படிக்கிறீர்கள் என்பது எவ்வளவு முக்கியமோ அதே போல் அதனை எவ்வளவு நீங்கள் நேர்த்தியாக படிக்கிறீர்கள் என்பதும் மிக முக்கியம். நீங்கள் அதை எவ்வளவு ஆழமாக படிக்கிறீர்கள், புரிந்து படிக்கிறீர்கள், உணர்ந்து படிக்கிறீர்கள் என்பதும் மிக முக்கியமானது. இதோடு நான் உங்களுக்கு அந்த இன்ஜினியரிங் பற்றி சொல்ல வேண்டும் என்றால் விடுபட்ட ஒன்று என்னவென்றால், எங்கு படிப்பது என்பது ஒரு பெரிய கேள்வி. இந்தியாவை பொறுத்தவரையில் ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி என்று சொல்வார்கள். அது போவதற்கு சில எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்க வேண்டும். ஜேஇஇ என்று ஒன்று சொல்வார்கள், அது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, நமக்கு பக்கத்தில் திருச்சியில் இருக்கிறது. அது மாதிரி நீங்கள் படிப்பதை ரொம்ப பெருமையாக சொல்லுவார்கள். அதற்கு நல்ல வேலை வாய்ப்புகளும் அங்கீகாரமும் மதிப்பும் நிறைய இருக்கின்றன. இது போக நம்முடைய மாநில அளவில் எடுத்துக்கொண்டால் அண்ணா பல்கலைக்கழகத்திலே படிக்கலாம், அல்லது அண்ணா பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்த எம்ஐடி, மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் நீங்கள் படிக்கலாம். இது போக நிறைய கல்லூரிகள், அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே நிறைய கல்லூரிகள் இருக்கின்றன. சில கல்லூரியுடைய பெயரை நான் குறிப்பிடாமல் இருப்பதற்கு உங்களுக்கு காரணம் புரியும். ஆனால் நிறைய கல்லூரிகள் இருக்கின்றன. அதே போல் நிறைய பிரைவேட்டு பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. அதையும் பெருமையாக சொல்கிறார்கள். குறிப்பாக விஐடி என்று சொல்கிறார்கள். ஆந்திராவில் இருக்கிறது, சென்னையில் இருக்கிறது, வெள்ளூரில் இருக்கிறது. அதே போல் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள். அதே போல் சாஸ்ட்ரா யூனிவர்சிட்டி என்று சொல்வார்கள். அதே போல் அமிர்தா பல்கலைக்கழகம் என்று நிறைய பிரைவேட் பல்கலைக்கழகங்களும் நீங்கள் நல்ல ப்ரோக்ராம் எடுத்து படிப்பதற்கென்று இருக்கின்றன. இதோடு நான் மெடிக்கல் இன்ஜினியரிங்கை கொஞ்சம் நிறுத்திவிட்டு மற்ற ப்ரோக்ராம்ஸை பற்றியும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக பியூர் சயின்ஸ். பியூர் சயின்ஸ் என்றால் நமக்கு தெரிந்த மேத்ஸ் படிக்கலாம், பிஎஸ்சி மேத்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் பாட்னி, சுவாலஜி என்று நிறைய இருக்கின்றன. இதுக்கு இணையான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கிறது. இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறது. பயோடெக்னாலஜி
அதிகமாக சொல்கிறார்கள். இப்படி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இதுவும் நீங்கள் படிக்கலாம். அதே போல் ரிசர்ச் என்று சொல்வது நீங்கள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டியது. அது உடனே நீங்கள் அது பிஹெச்டி என்று நினைத்து கொள்ளக்கூடாது. ஆனால் 4 ஆண்டு கோர்ஸ், நீங்கள் பிஎஸ்சி எம்எஸ்சி என்று படிக்கிறீர்களே, அதற்கு பதிலாக பிஎஸ்சி எம்எஸ்சி என்று இணைத்து 4 ஆண்டுகள் படித்தீர்கள் என்றால் அப்படியே பிஹெச்டியும் பண்ணலாம். அதனால தான் அது ரிசர்ச் கோர்ஸ் என்று சொல்கிறோம். அதற்கு இன்றைக்கு நிறைய பெரிய வரவேற்பு இருக்கிறது. அதற்கு நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுத வேண்டியிருக்கும். தேசிய அளவில் நீங்கள் எழுதி அதற்கு போகலாம். நீங்கள் ஒரே கல்லூரியிலே ஒரே பல்கலைக்கழகத்திலே நீங்கள் +2 முடித்தவொடனே போகிறீர்கள். வரும்போது நீங்கள் பிஹெச்டி முடித்து விட்டு வருவீர்கள். ஒருவேளை நீங்கள் நல்ல ஆராய்ச்சியாளராக இருந்தால் அவர்களே நல்ல வேலை பார்த்து உங்களுக்கு தருவார்கள். இப்படி இருக்கிறது. இது போக நிறைய பிஎஸ்சி ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறது. லைக் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி இருக்கிறது, பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ். ஃபாரன்சிக் சயின்ஸ் என்றால் இந்த கிரிமினாலஜி சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இருக்குன்னா, பிஎஸ்சி கிரிமினாலஜி இருக்கிறது, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இருக்கிறது. அதிலேயே 10-20 வகைகள் இருக்கின்றன. பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி இருக்கிறது, பிஎஸ்சி ஃபிஷரிஸ் இருக்கிறது. இது ஒரு நீளமான ஒரு பட்டியல். இதே போல் காமர்ஸையும் சொல்லவில்லை என்றால் இந்த நிகழ்வு நிறைவு பெறாது. எனவே காமர்ஸிலும் நிறைய இருக்கிறது. பிகாம் இருக்கிறது, பிபிஏ இருக்கிறது, பிஎம்எஸ் இருக்கிறது, பிஏஎஃப் இருக்கிறது, பிஎஃப்எம் இருக்கிறது. இதற்கெல்லாம் நான் நீளமாக உங்களுக்கு விளக்கம் சொல்லி கொண்டிருக்கலாம். நீங்கள் இது தெரிந்து கொள்ளுங்கள். பிபிஏ இருக்கிறது, பிகாம் எல்எல்பி இருக்கிறது. சட்டம் படிக்க வேண்டுமா, நீங்கள் காமர்ஸோடு சேர்த்தே படிக்கலாம். இதே மாதிரி நிறைய டிகிரி இருக்குது. பிபிஏ எல்எல்பி இருக்கிறது. இதெல்லாம் 5 ஆண்டுகள் படிக்கிற படிப்பு. அது போக சிஏ இருக்கிறது, சிஎஸ் இருக்கிறது. சிஎஸ் என்றால் கம்பெனி செக்ரட்டரி என்று இருக்கிறது. இது மாதிரி நிறைய இருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். டியூவல் ப்ரோக்ராம் என்று இருக்கிறது. டியூவல் ப்ரோக்ராம் என்றால் ஒரு காலத்துலாம் எப்படின்னா, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தா அது மட்டும் தான் படிக்கணும், பிஇ இன்ஜினியரிங் படித்தா அது மட்டும் தான் படிக்கணும். எனக்கு தெரிந்த ஒரு பிள்ளை பிஇ இன்ஜினியரிங் படிக்கும்போதே பிஏ இங்கிலீஷ் படித்தாள். அது இப்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய அளவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மாநில அளவில் இன்னும் அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் நீங்கள் படிக்கலாம், யாரும் தப்பு சொல்ல மாட்டார்கள். அதே போல் நீங்கள் எந்த டிகிரி படித்தாலும் இன்னொன்று ஆன்லைன்லேயோ அல்லது நீங்கள் டிகிரிலேயோ படிக்கலாம். எனக்கு தெரிந்த ஒரு பிள்ளை, இன்னொரு பிள்ளை எம்எட் படித்தாள். அதற்கு இணையாக என்ன படித்தாள் என்றால் அவள் எம்ஏ இங்கிலீஷும் படித்தாள். எனவே அப்படி நீங்கள் படிக்கலாம். இது போக இப்பொழுது புதிதாக எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டியது, நீங்கள் எப்படி இன்ஜினியரிங் மெடிசின்லாம் 4 ஆண்டுகளுக்கு மேலாக படிக்க வேண்டியிருக்கிறதோ அதே போல் இப்பொழுது டீச்சிங் போக விரும்புகிறவர்கள் 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை 11, 12 என்று நீங்கள் வகுப்பு எடுக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் பிஎஸ்சி எட் என்று சொல்கிறார்கள். 4 ஆண்டுகள் நீங்கள் படிப்பது. எம்எஸ்சி எட் என்று சொல்லி எம்எஸ்சி முடித்த பிறகு 2 ஆண்டுகள் படிப்பது என்று நிறைய இருக்கின்றன. இன்னும் நிறைய விளக்கங்கள் நீங்கள் உங்களுக்கு தகுந்த ஆட்களிடம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நீதிமொழிகள் 8:14 ஒரு அழகான வசனம் இருக்கிறது, ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னிடத்தில் இருக்கிறது என்று. எனவே நீங்கள் எந்த படிப்பு படிக்கிறீர்கள் என்பதை காட்டிலும் மிக முக்கியமானது, நீங்கள் உங்களை ஆளாக்குவது ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. அவர் சரியான நேரத்தில் சரியான ஆலோசனை தருகிறவர். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். இரக்கமுள்ள தந்தையே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் நல்லவர், எங்களை ஏற்படுத்தியவர், உருவாக்கியவர். எங்களுக்கென்று எல்லா பாதையும் நீர் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர். நாங்கள் எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதிக்கிறீர். நாங்கள் உண்மையாய் உழைக்கிற போது, உண்மையாய் நாங்கள் பாடுபடுகிற போது அதற்கான அறுவடையை நீர் தருகிறீர் என்று நாங்கள் அறிகிறோம். எனவே உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த பிள்ளைகள் செலக்ட் பண்ணுவதற்கு சரியான ஞானத்தை கொடுத்தரலும். நல்ல சிறப்பாக அவர்கள் படிப்பினை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில முன்னேற நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.